அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி. மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க நீங்கள். 7.5 சனி கடைசி பகுதியில் என்ன, விரை சனி முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இப்போது பாத சனியில் இருக்கீங்க. இதுதான் கடைசி பகுதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா போக மாட்டிங்களா, எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாக சரிங்களா, இப்போ 2024 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2023 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு, சரிங்களா? 2023 வரைக்கும் பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம், ஒரு 5-6 வருஷமாகவே மகர ராசிக்காரன் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுவும் இந்த 3 வருஷம், அந்த 2.5-3 வருஷமெல்லாம் ரொம்ப மன ரீதியான பாதிப்பு உங்களுக்கு. ரொம்ப 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 பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்தது. உங்களுக்கு அழுகிற அளவுக்கு பிரச்சனை, கண்ணீர் விட பிரச்சனை. உங்களுக்கு மனசே விட்டுட்டீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க மனசே விட்டுட்டீங்க. வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சுது, வாழ்க்கையே அவ்வளோதான், இனியெல்லாம் நம்ம எந்திரிச்சு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டிங்க. ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கீங்க. வாழ்க்கை அவ்வளோதான், வாழ்க்கை டோட்டல் அவுட்டு, அவ்வளோதான், முடிஞ்சுது, லைஃபை க்ளோஸ் ஆயிடுச்சு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வாழ்கிறதே யாருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாரமாக வாழக்கூடாது, இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வாழ்கிறோம், இந்த பூமியில் நம்ம எதுக்கு வாழணுங்கிற ஒரு மன இதில் வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க. அப்படியே கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, சரிங்களா? ஏன்னா இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் எங்கே இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க, நல்லது பண்ணக்கூடிய ராகு. உங்களுக்கு சனி ராகு, சனி செவ்வாய் ராகு, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தான் ராகு வந்து கெட்டது பண்ணுவார். ராகு வந்து சுபகிரகத்தோட வீட்டில் சுபகிரகங்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவர் நல்லவராக மாறிடுவார். எப்பவுமே ராகுக்கு இது வந்து பாருங்கள், நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லவங்களாக மாறுவார், கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டதான் பண்ணுவார். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் ராகு வந்து மீன ராசியில் இருக்கார். அப்போ நல்லது செய்யக்கூடிய ராகு, நல்லது செய்ய கடமைப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நன்மையான விஷயங்கள், சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு இருக்கார். ஏன்னா இப்போ தான் சுகஸ்தானத்தில் ராகு குரு சேர்க்கை இருந்து குரு சண்டால யோகம் இருந்தது. போன வருஷம் லாஸ்ட்டு உங்களுக்கு அக்டோபர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி நடந்தது. இப்போ தான் இந்த 2024 தான் ஒரு சில பேருக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு மகர ராசிக்காரங்க உடம்பு ரீதியாக கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சார் உடம்பு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் பணப்பிரச்சனை தான் எங்களுக்கு போயிட்டுருக்கு, ஆனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜென்ம ராசிங்க. ஜென்ம ராசியில் சனி நுழையும் போது பிரச்சனை கொடுப்பார். உங்களை சுற்றி இருட்டு சூழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். கண்ணை கட்டி காட்டில் ஒருத்தர் விட்டால், ஒரு இருட்டுக்குள்ளே கண்ணை கட்டி காட்டில் விட்டால் அப்படி இருக்குங்க, ஃபுல்லாக இருட்டாயிரும், ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒன்று வெளிச்சம் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் போடும். சுத்தமாக இருட்டுக்குள்ளே போய் விட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் மகர ராசிக்காரன் கடந்த ஒரு 2-3 வருஷம் வாழ்ந்தீங்க. எந்த நல்ல விஷயம் நடக்கலை உங்களுக்கு. குழப்பம், யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்ம நம்பிட்டு இருக்கிறவங்களாம் கரெக்டான ஆளுங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களாம் கரெக்டான ஆளுங்களா, நம்மளை ஏமாத்துறவங்களா, உங்களுக்கே தெரியாமல் இருந்தது. அந்தளவுக்கு குழம்பி ஸ்தம்பிச்சு தவிச்சிட்டு இருந்தாங்க மகர ராசி நேயர்கள். இப்போ தான் ஒரு சில பேருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் நல்லவங்களா, இவங்கெல்லாம் கெட்டவங்களா, நம்ம இனிமேல் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் நம்ம கூட இருந்தால், யார் நம்மளை விட்டு விலகி போனாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது. அது பணப்பிரச்சனை. கூட இருக்கவங்களே தான் உங்களுக்கு முதுகில் குத்துனாங்க, கூட இருக்கவங்களே தான் உங்களை ஏமாத்தினாங்க, கூட இருக்கவங்களுக்கு நம்பி பணத்தை கொடுத்தீங்க, உங்களை ஏமாத்தினாங்க. கடைசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன்காரனாக மாறினீங்க. எல்லாமே நடந்தது உங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் கடன்காரனாக மாறின நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணீங்க. மகர ராசிக்காரங்க வந்து பாருங்கள், அது அந்த திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரொம்ப இறக்க குணம் உள்ளவன்னு சொல்லிடலாம். பயங்கரமாக போராடினீங்க, வாழ்க்கையில் நிறைய போராடினீங்க, எதுவுமே நடக்கலை. அவிட்ட நட்சத்திரக்காரங்க கூட கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் வேகமாக இது பண்ணுறது, கொஞ்சம் பிடிவாத குணம் எல்லாம் இருந்தது உங்களுக்கு. அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம், அந்த மந்தமான குணமெல்லாம் வந்தது கடந்த 2-3 வருஷம். எந்த ஒரு நல்ல விஷயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்க கிடையாது. ஆனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த வருடம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணப்பிரச்சனை இல்லாத ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகுது. லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்.
பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை அதாவது பேங்க்கில் கொண்டு போய் நகையை வச்சு அடமானம் வச்சு பணத்தை வாங்கினீங்க, கடன் கட்ட முடியாமல் தவிச்சிங்க. இந்த வருடமெல்லாம் பாருங்கள், நிச்சயமாக ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இழந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பாருங்கள், ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து குரு 5ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ ஒரு சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அவர் 9ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பார். குரு வந்து பாருங்கள், ஒரு ராசியை பார்த்துட்டு ஒரு ராசியோ லக்னத்தையோ பார்த்துட்டா ஜாதகர் வந்து எதையும் சமாளிச்சிட முடியும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாபெரும் சுபகிரகம். இருக்கிற சுபகிரகங்களே, நவகிரகங்களே பாருங்கள், இருக்கிற சுபகிரகங்களே நம்பர் 1 குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், உங்களுக்கு தனிச்ச புதன் அப்படின்லாம் வரும். சரிங்களா? சூரியன் கூட பாருங்கள், பாதி சுபர் பாதி பாபர், பாதி நல்லவர் பாதி கெட்டவராக இருப்பார் சூரியன். ஆனால் சனி வந்து முழுமையான கெட்ட கிரகம். அதாவது நம்பர் 1 சொல்லலாம். நவகிரகங்களே கெடுதல் பண்ணக்கூடிய நம்பர் 1 கிரகம், ஒரே கிரகம் சனி பகவான் தான். ஏன்னா அவர் கர்மக்காரகன் சனி. ஒரு ராசிக்குள்ளே போகும்போது, ஒரு ராசிக்குள்ளே வரும்போது, அந்த 7.5 சனி ஜென்மசனி நடக்கும்போது ஏகப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நம்மளை போட்டு அப்படி சோதித்து பார்ப்பார். இது எல்லாமே அனுபவிச்சிட்டிங்கல்ல, மகர ராசினியர்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க. இனி அந்த பழைய வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, சார் நாங்கள் வாழ்வாசாவான்னு போயிட்டுருக்கு, தற்கொலை எண்ணங்கள்லாம் எனக்கு வந்துட்டுருக்கு, வாழ்க்கையை விட்டுறலான்ட்டு இருக்கோம், நாங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். இனிமேல் தான் நீங்கள் வாழ போகிறீங்க, நீங்கள் சாதித்து காமிக்க போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை, இனி வந்து வாழ போகிற வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. ஏன்னா காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. பிப்ரவரி வந்துருச்சு. இப்போது அடுத்து மார்ச், ஏப்ரல், மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் மேலே வெளிச்சம் போடும். நிச்சயமாக சொல்கிறேன், மகர ராசிக்காரங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த மன ரீதியான பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பாத சனி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்காது, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க போது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடம் இந்த 2024. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆரம்பிச்சிருவீங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அதிர்ஷ்டஸ்தானத்தை, லக்குக்கு உண்டான இடம் இந்த 9ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு. லக் அடிக்கணும், அதிர்ஷ்டம் வேணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நினச்சதெல்லாம் நடத்திக்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் சாதிச்சு காமிக்க போகிறீங்க. என்னென்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. 9ஆம் இடத்தை பார்க்குற குரு 9ஆம் இடத்து மேலே ஒரு பார்வை விழுகிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சொந்தமாக உழைச்சி முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கினீங்க, பண பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் மதிக்க கிடையாது, வெளியே யார்கிட்ட கடன் கேட்டாலும் யாரும் உங்களை மதிக்க கிடையாது, கடன் கொடுக்க கிடையாது, பண பிரச்சனைனால சொந்தக்காரங்களும் உங்களுக்கு எதிரியானாங்க, கூட இருக்கவங்களே வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறினாங்க. அந்த நிலைமையெல்லாம் உங்களை விட்டு விலகும். அப்போ இனி மகர ராசினியர்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லிடலாம். ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ போகிறீங்க. அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த மே மாதம் ஆரம்ப பகுதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற போகுது. ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அந்த பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. விலகின நண்பர்கள், விலகின சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க. இதெல்லாமே நடக்கும். எல்லாமே இந்த மே மாதத்திலிருந்து நடக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதில் பயன்படுத்திக்கிங்க. இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போகணுங்க. அது ரொம்ப முக்கியம். நல்ல யோகமான தசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டிங்க. இது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்கள், லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள், கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கிறது உங்கள் ஜாதகம் தான். கோச்சார பலன்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ன அடிப்படையில் பார்க்கணும். பிறப்பு ஜாதகம், அது விதி மதி. விதிங்கிறது என்ன? லக்னம். மதிங்கிறது என்ன? சந்திரன். அப்போ இந்த லக்னாதிபதி நிலைமை, ராசிநாதனோட நிலைமை, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். விதியை வந்து பார்த்திங்கன்னா மதியால் வெல்லலாம் சொல்லுவாங்க. விதியெல்லாம் மதியால் வெல்லலாம் முடியாதுங்க. சரிங்களா? விதிப்படி தான் ஒருத்தருக்கு நடக்கும். மதிங்கிறது என்ன? சந்திரன் வச்சு சொல்லியிருக்காங்க. லக்னம்ங்கிறது விதி. சரிங்களா? அதை அந்த பேஸ் பண்ணி சொன்னது தான். மற்றபடி விதியெல்லாம் மதியால் வெல்ல முடியாது. நம்மளோட ஜாதகத்தில் நம்ம நேரம் எப்படி போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும். கோச்சாரத்தில் வந்து 7.5 சனி அஷ்டம சனி நடக்கும்போது ஜாதகம் கொஞ்சம் செயலிழந்து போயிடும். அப்போ அந்த 7.5 சனி வந்து
பாதிப்பு கொடுக்கும். இதுதான் நம்ம விதி மதின்னு சொல்கிறோம். லக்னம்ங்கிறது விதி, ராசிங்கிறது மதி. இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% 100% துல்லியமான பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்னென்னலாம் நடக்கும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். நம்ம என்ன எது டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.